கிராம் தட்டைப்பயிறு எடுத்துருக்குறேங்க. இது வந்து சிகப்பு காராமணின்னு சொல்லுவாங்க. 200 கிராம் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இதை வந்து ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற வைங்க. அதாவது 8 மணி நேரம் குறைஞ்சது இதை ஊற வைங்க. இப்போ இந்த தட்டைப்பயிரை நல்லா 2-3 டைம் வாஷ் பண்ணி தண்ணியை வடிகட்டி குக்கரில் மாற்றிக்கிங்க. இப்போ இந்த தட்டைப்பயிருக்கு தேவையான அளவுக்கு உப்பு மற்றும் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி இந்த தட்டைப்பயிர் மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு 3லிருந்து 4 விசில் விட்டு தட்டைப்பயிரை வேக வச்சு எடுத்துக்குங்க. இப்போ ப்ரெஷர் அடங்கினதுமே குக்கரை திறந்து ஒரு முறை நல்லா கலந்து விடுங்க. இப்போ இந்த தட்டைப்பயிறு தனியாகவும் தண்ணி தனியாகவும் வடிகட்டி வச்சுக்குங்க. இந்த தண்ணியை கீழே கொட்ட வேண்டாங்க. நம்ம கிரேவி செய்யறதுக்கு இந்த தண்ணியை பயன்படுத்திக்கலாம். இப்போ நான் வந்து இங்கே 3 பீர்க்கங்காய் எடுத்துருக்கிறேங்க. 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 கட்டை பூண்டுங்க. 15 பல் பூண்டு இருந்தால் போதும். ஒரு 7 தக்காளி பழம் நான் இங்கே எடுத்துருக்கிறேங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம தனித்தனியாக அரைக்க போகிறோங்க. அதாவது சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு அரைச்சிக்குங்க. தக்காளி தனியாக அரைச்சிக்குங்க. பீர்க்கங்காயை தோல் சீவி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்குங்க. சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டை நல்லா நைஸாக அரைக்க வேண்டாங்க. இந்த மாதிரி நல்லா கொரகொரப்பாக அரைச்சி வச்சுக்குங்க. பச்சையாகவே அரைச்சிக்கலாங்க. இப்போ அடுப்பில் பாத்திரம் வச்சு சூடானதுமே நான் வந்து கடலெண்ணெய் ஆட் பண்ணுறேங்க. நான் வந்து செக்கில் ஆட்டினா கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறேங்க. இந்த கிரேவி பொறுத்த வரைக்கும் கடலெண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் இந்த 2லேயும் செய்யலாங்க, நல்லாயிருக்கும். நான் வந்து இங்கே கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறேங்க. எண்ணெய் சூடானதுமே கடுகு சீரகம் பொரிய விட்டு 2 வரமிளகா, 1 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணிக்கிங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பொறுமையாக இதை வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா செவந்து வர வரைக்கும் வதக்கி விடுங்க. அடுத்ததான் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி விழுதை இதோட ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ இந்த கிரேவிக்கு தகுந்த அளவுக்கு மல்லி சீரகத்தூளுங்க, மிளகாய்த்தூள் இது வந்து வீட்டிலேயே அரைச்ச பவுடருங்க. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மசாலாத்தூள் பச்சை வாசனை போக நல்லா வதங்கட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற பீர்க்கங்காய் இங்கே சேர்த்திருக்கிறேங்க. பீர்க்கங்காயை நல்லா மேல்தோல் சீவிட்டு பொடியாக நறுக்கிக்கிங்க. இப்போ இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிங்க. உப்பு சேர்த்துனதுக்கப்புறம் இதை ஒரு முறை நல்லா கலந்து விடுங்க. இப்போ இதுக்கு வந்து தண்ணின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பயிர் வேக வச்சு தனியாக தண்ணி எடுத்து வச்சுருக்கிறோம். தட்டைப்பயிர் வேக வச்ச தண்ணியை நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கிறோம் இல்லைங்களா, அந்த தண்ணி விட்டு இந்த காயை நல்லா வேக விடுங்க. நல்லா ஒரு 10 நிமிஷம் இந்த காய் நல்லா வேகட்டுங்க. இப்போ 10 நிமிஷம் கழித்து நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த காய் நல்லா வெந்து நம்மளோட கிரேவியும் நல்லா திக்காக இருக்குதுங்க. அடுத்ததான் நம்ம வேக வச்சு இருக்கிற தட்டைப்பயிரை இதோட ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு இதை ஒரு முறை நல்லா கலந்து விடுங்க. இது நல்லா கொதிக்கட்டுங்க. இப்போ நான் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் ஆட் பண்ணுறேங்க. அடுத்ததான் நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுறேங்க. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிங்க. உப்பு சேர்த்தும் போது பார்த்து சேர்த்திக்கிங்க. நம்ம தட்டைப்பயிருக்கு தனியாக போட்டிருக்கிறோம், காய் வேகிறக்கும் நம்ம உப்பு சேர்த்திருக்கிறோங்க. லாஸ்ட்டாக உங்களுக்கு எந்த அளவுக்கு உப்பு வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் உப்பு கவனமாக சேர்த்திக்கிங்க. இப்போ இது உப்பு எல்லாமே சேர்த்துனதுக்கப்புறம் நல்லா ஒரு முறை கலந்து கொதிக்க விடுங்க. இப்போ லாஸ்ட்டாக நான் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியாக நறுக்குனா கொத்தமல்லி தழை தூவி நல்லா ஒரு முறை கொதிக்க விட்டு இறக்குங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய தட்டைப்பயிறு கிரேவி ரெடிங்க. இது வந்து சூடான சாதம் மட்டும் இல்லைங்க, இட்லி தோசை சப்பாத்தி கூட பரிமாறக்கும் நல்லா இருக்குங்க. உங்கள் வீட்டில் நீங்களும் கண்டிப்பாக இந்த கிரேவியை செஞ்சு பாருங்கள். இதனோட டேஸ்ட் எப்படி இருந்தது அப்படின்னு உங்களோட ஃபீட்பேக்கையும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.